வேதகாலம், த வெடிக் ஏஜ். வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கப் போவது வேதகாலம் பற்றியது. வேதகாலம் கிமு 1500 முதல் 500 வரை நடைபெற்றதாக கருதப்படுகிறது. இந்த காலத்தில் வேதங்கள் உருவாக்கப்பட்டன. இது இந்தியாவில் இந்தோ ஆரியர்களின் குடியேற்ற காலம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த வேதகாலம் 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. 1 ஆரம்ப வேதகாலம், 2 பிற்கால வேதகாலம். ஆரம்ப வேதகாலம் கிமு 1500 இந்த காலத்தின் முக்கிய நூல் ரிக் வேதா ஆகும். மக்கள் சத்தசிந்து பகுதி, அதாவது 7 நதிகள் பகுதிகளில் வாழ்ந்தனர். அவர்கள் வாழ்க்கை முறை அரை இடம்பெயரும் வாழ்க்கையாக இருந்தது. முக்கிய தொழில் மாடு வளர்ப்பு. அந்த காலத்தில் மாடுகளே செல்வமாக கருதப்பட்டன. அரசர் ராஜன் என அழைக்கப்பட்டார். சபா, சமிதி, விததா போன்ற மக்கள் அவைகள் இருந்தன. மக்கள் இந்திரன், அக்னி, வருணன் போன்ற இயற்கை தெய்வங்களை வழிபட்டனர். பிற்கால வேதகாலம் கிமு 1500. இந்த காலத்தில் யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வவேதம் மற்றும் உபனிஷதங்கள் தோன்றின. மக்கள் கங்கை சமவெளி பகுதிக்கு குடிபெயர்ந்தனர். நிலையான குடியிருப்புகள் உருவானதால் விவசாயம் வளர்ச்சி பெற்றது. வர்ண அமைப்பு பிறப்பை அடிப்படையாக கொண்டு கடுமையாக மாறியது. அஸ்வமேத யாகம் போன்ற சிக்கலான சடங்குகள் நடந்தன. இந்த காலத்தில் மோட்சம், கர்மா போன்ற தத்துவ சிந்தனைகள் வளர்ந்தன. தேர்வுக்கு முக்கியம். ரிக்வேத ஆரம்ப வேத காலத்தின் முக்கிய ஆதாரம். இரும்பு பயன்பாடு பிற்கால வேத சமுதாயத்தை மாற்றியது. வர்ண அமைப்பு பிற்கால வேத காலத்தில் உறுதியானது. நன்றி. மேலும் இப்படிப்பட்ட ஹிஸ்டரி நோட்ஸ் வேண்டுமெனில் மாஸ்குரு தமிழ் ஐ பின்தொடருங்கள்.